வாய்ப்பேச்சுடன் இருக்கும் அரசு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் விசனம் என்பது வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். புத்தாண்டு காலத்தில் அனுஷ்டானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அரிசி தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நுகர்வோருக்கு மலிவு விலையில் அரிசி வழங்கும் வேலை திட்டத்தை வகுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காலியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்தார். நாடு என்ற ரீதியில் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கு நாட்டு மக்கள் ஒற்றுமை, நல்லிணக்கம், சகோதரத்துவம், நட்பை மனதில் கொண்டு ஒன்றுபட வேண்டும். நாட்டினது முன்னோக்கிய அபிவிருத்தியில் கிராமங்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. இந்நாட்டு மக்கள் வாழ்வதே சவாலாக உள்ள வேளையில் அவர்களது நலனுக்காக உழைப்பது அனைவரதும் கடமையாகும். தற்போது நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து வரும் வேளையில் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்கள் மீது இருக்கிறது. தற்போது ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டினால் மக்கள் அசௌகரியமடைந்திருக்கிறார்கள். புத்தாண்டு காலத்தில் அனுஷ்டானங்கள் மேற்கொள்ளப்படுவதால் உள்ளதால் அரிசி தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நுகர்வோருக்கு மலிவு விலையில் அரிசி வழங்கும் வேலைத்திட்டத்தை வகுக்க வேண்டும். நாட்டு மக்கள் அரிசியின்றி இருக்கும் தருணத்தில் தமது விளையாட்டு பொருட்களுக்கு நிலையான விலை கிடைக்காததால் விவசாய பொருட்கள் என்று வர வேண்டும் என்ற இடத்தில் விவசாயிகள் மேலும் ஒரு வகையில் இறுக்கதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அரசாங்கம் இதுவரை எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. வாய்ப்பேச்சில் இருக்கிறார்கள். நடவடிக்கை எதுவும் இல்லை. ஒரு பக்கம் விவசாயிகளை பாதுகாத்துக் கொண்டு மறுபக்கம் நுகர்வோரையும் பாதுகாக்கும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவையாக இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு முன்வைத்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய தருணம் தாராளமாக கிடைத்திருக்கிறது. மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம்.